எப்பா 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 என்ன ஒரு மேட்சிங்க! இந்த மாதிரி மேட்சை என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. அதாவது இந்த மேட்ச் தான் T20 வேர்ல்டு கப்லேயே ஒரு பெஸ்ட்டு மேட்ச்னு சொல்கிறாங்க. இந்தியா இங்கிலாண்டை வின் பண்ணிட்டாங்க. இதனால் இந்தியாவும் நியூசிலாந்தும் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்கு ஃபைனல்ஸ் விளாட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா ரொம்ப பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. ஒருத்தவங்க ஒரு பிளேயரும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஃபீல்டிங்கில் அக்ஷர் பட்டேல் கலக்கிட்டார். சொல்லப்போனால் அவர் பிடிச்ச அந்த 2-3 கேட்ச்னால தான் இந்தியா இன்றைக்கி இந்த அளவுக்கு வின் பண்ணாங்க. இங்கிலாண்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க. அவங்க பவுலிங்கில் 250 ரன் லீக் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு நம்ம ஜேக்கப் பத்தல் பொழந்துட்டார். அதாவது இந்த வேர்ல்டு கப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்னால் இன்றைக்கி பெத்தல் விளாண்டது தான். ரொம்ப பயங்கரமாக விளாண்டார். கடைசியில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் பொழந்துட்டார். 42 பாலுக்கு 89 ரன்னு, 7 6 8 4. அபிஷேக் சர்மா இன்னைக்கு சொதப்பிட்டார். இஷான் கிஷன் சரியாக விளாண்டார். 18 பாலுக்கு 39 ரன்னு. சிவம் டுபே 25 பால் 43 ரன்னு. அப்புறம் பிளாஸ்ட் பண்ணிட்டார். சூரியகுமார் யாதவ் ஓகே பரவாயில்ல. ஆனால் கடைசியில் திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து பெரட்டி எடுத்துட்டாங்க இங்கிலாண்டை போட்டு. இவர் திலக் வர்மா 7 பாலில் 21, ஹர்திக் பாண்டியா 12 பாலில் 27. அவங்க 2 பேரும் அடித்தது தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. இங்கிலாந்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆச்சரை பொழந்தாங்க. 4 ஓவர் 61, வில் ஜாக்ஸ் 4 ஓவர் 40, ஓவர்டன் 3 ஓவர் 36, சாம் கரன் 4 ஓவர் 53, ஆதில் ரஷீத் 4 ஓவர் 41, டாசன் 1 ஓவர் 19. எல்லாரையும் வச்சு இந்தியா பேட்ஸ்மேன் வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த அடியை இங்கிலாந்து இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க இந்தியா பேட்ஸ்மேன்ஸ். இங்கிலாந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சால்ட்டும் சொதப்பிட்டார். பட்லர் அவரும் வழக்கம் போல் சொதப்பிட்டார். ஹாரி புருக்கும் சொதப்பிட்டார். ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு சல்யூட்டுங்க. என்ன பேட்டிங்! 48 பால் 105 ரன், 7 6 8 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 218. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. அதாவது எல்லா பேட்ஸ்மேனும் சொதப்பும் போது இந்த அளவுக்கு ஒரு விளாண்டுருக்காருன்னா அது அவ்வளோ பெரிய விஷயங்க. டாம் பேண்டன் 5 பால் 17 ஓகே. வில் ஜாக்ஸ் 20 பால் 35. ஆனால் இன்றைக்கி இங்கிலாந்து தோற்றதுக்கான மெயின் காரணம் சாம் கரன் தாங்க. அதாவது இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய இங்கிலாந்துக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நான் 100% அடித்து சொல்வேன், இன்றைக்கி இங்கிலாந்து தோற்றதுக்கு காரணம் சாம் கரன் தாங்க. அதாவது பேட்டிங்கில் 14 பாலுக்கு 18 ரன், பவுலிங்கில் 4 ஓவர் 53 ரன்னு, விக்கெட்டே எடுக்கல. இங்கிலாந்து இன்றைக்கி தோற்றதுக்கு மெயின் காரணம் சாம் கரன் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. அதை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம். இந்தியா 2வது வேர்ல்டு கப்பை தொடர்ந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி யாருக்கு சஞ்சு சாம்சனை தவிர வேறு யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து நான் அக்ஷர் பட்டேல் கொடுப்பேன். அவரை பிடிச்ச அந்த 2 கேட்ச் தாங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு இந்த வெற்றியை தேடி தந்திருக்கு. மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.